கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் பார்க்க இருக்கும் முதல் தொகுதி கன்னியாகுமரி. இதுல அதிமுக சார்பாக சென்ற முறை தலைவி சுந்தரம் அப்படின்றவரும், திராவிட முன்னேற்ற கழகம் சார் ஆஸ்டின் அவர்களும், நாம் சசிகலா அவர்களும், செல்வகுமார் மக்கள் நீதி மையம் சார்பாக பல பேர் போட்டிட்டு இந்த தொகுதியில சென்ற முறை பாத்தீங்கன்னா அதிமுக 48% வாக்குகளும், திமுக 41.59. நாம் தமிழர் இது ஒரு சென்னை மாதிரி ஒரு கன்னியாகுமரி ஒரு முக்கியமான தொகுதியா இருந்தா கூட சென்ற முறை வெறும் 6.29 தான் வாங்கியிருக்காங்க. மக்கள் நீதிமே 1.38 வாங்கியிருக்காங்க. பொதுவா ஒரு நகரமயம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சென்ற முறையுமே சரி மக்கள் நீதிமே நல்ல வாக்குகள் வாங்கியிருந்தது. ஏன் கன்னியாகுமரியில வாங்க முடியல அப்படின்னு முக்கியமான கேள்வி. அங்க கன்னியாகுமரி அப்படின்றது ஒரு தேசிய நீரோடை உள்ள ஒரு மாவட்டம். அங்க தேசிய கட்சிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் கேரளாக்கு பக்கத்துல இருக்கிறது. அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் பாத்தீங்கன்னா அங்க பிஜேபி, காங்கிரஸ் அந்த கட்சிகளோட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றியை தவிர மற்ற மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா திமுக அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய மத்திய கட்சிகளுக்கு தேசிய கட்சி அட்வான்டேஜா இருக்கும். ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தை வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய அதாவது தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கிற மாநில கட்சி தான் ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். பொதுவாக முதல்ல காங்கிரஸோட கோட்டையா இருந்தது, நடுவில் அது பாரதிய ஜனதா கோட்டையா இருந்தது. இன்னைக்கு வரைக்குமே பார்த்தா அது காங்கிரஸ் பாரதிய மாறி மாறி அவங்கதான் முக்கியம். அந்த கட்சியில் இருக்கிறவங்க அதிகமான ஆட்கள் போட்டி போடக்கூடிய ஒரு மாவட்டமா இருந்தது கன்னியாகுமரி மாவட்டம். அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இந்த சென்ற முறை மற்ற கட்சி, அதனால நாங்க மற்ற கட்சிகள் மக்கள் நீதி மையம் போன்ற ஒரு நடிகருடைய கட்சிக்கு அங்க பெரிய ஹோப் கிடையாது. இருந்தாலும் அது தாவேக்காவாக மாறும்போது நிச்சயமா மாற்றம் இருக்கு. இருந்தாலும் சென்ற முறை பெரிய ஒரு வித்தியாசம் அந்த நகரமயமாக்கத்துல கூட நம்மளோட மக்கள் நீதி மையத்துல பண்ண முடியல அப்படின்றதுதான் இந்த ஒரு உதாரணம் நான் சொன்னேன். இந்த முறை கன்னியாகுமரியில மகேஷ் மற்றும் தலைவி சுந்தரம் மற்றும் மாதவன் மற்றும் மரியா ஜெனிஃபர் போட்டியிடும். இந்த கன்னியாகுமரி மெயின் தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி 42 37ஆகவும், அதிமுக 49 43ஆகவும், நாம் தமிழர் 6 13%, இன்னும் கூட கொஞ்சம் ஏறலாம். ஏன்னா அந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர் இருந்தா கூட அவங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அதிக பேர் அதான் சப்போர்ட் பண்றாங்க. 7% வாக்குல தாவேகா மற்றும் இதர கட்சிகள் வாங்கும். இந்த கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதிமுக கூட்டணி ஒரு 6% வாக்கு வித்தியாசம் நிச்சயமா வெற்றி பெற ஒரு தொகுதியாக கன்னியாகுமரி தொகுதி இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி நாகர்கோவில். நாகர்கோவில்ல சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி அதாவது பிஜேபி பாருங்க, பிஜேபி நம்முடைய திமுகவை டைரக்டா ஃபைட் பண்ணி கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மாவட்டத்துல அந்த பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸுடைய ஒரு பலம் என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா சென்ற முறை 48% அதிமுக கூட்டணியும் 42% திமுக நாம் தமிழர் கட்சி வெறும் 6%, மக்கள் நீதி மையம் வெறும் 2.1. நாகர்கோயில ஒரு சிட்டி பேஸ், அங்கேயுமே பாருங்க ரெண்டு கட்சியுமே அதாவது மாநில கட்சியில் எவ்வளவு ஒரு குறைவான வாக்குகள். ஆனா இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு வாக்குகள் வாங்கினதுக்கு காரணம் அவங்க தேசிய கட்சியோட கூட்டணி வச்சதாலதான். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை அந்த போட்டி போடுறது ஆஸ்டின் மற்றும் எம்ஆர் காந்தி. சென்ற முறை எம்எல்ஏவா இருந்ததுதான் ஆஸ்டின் வேற எந்த தொகுதி மாறுறாரு. இந்த பர்வீன் கிங் மற்றும் முத்துக்குமார் போட்டியிடும். இந்த நாகர்கோவில் தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக 42-38ஆகவும், அதிமுக 48 40 பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா கட்சி 48 40 ஆகவும், திராவிட முன்னேற்ற 40 38ஆகவும், 6-15% தாவேகா 7% வாக்குகள் பெறும். இந்த நாகர்கோவில் தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல அதிமுக அதாவது பிஜேபி அட்லீஸ்ட் ஒரு 2% வாக்கு வித்தியாசம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்த்து குளச்சல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை பிரின்ஸ் காங்கிரஸ் தொகுதி. மறுபடியும் அதே பாருங்க, எத்தனை வாக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு மாவட்டத்துல ஒரு காங்கிரஸ் போட்டிட்டு இந்த அளவுக்கு பெறுதுன்னா நீங்க அதனுடைய அந்த மாவட்டத்தோட பவர் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுல பாருங்க போட்டிட்டு பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் இந்த இடத்துல பெரிய ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சென்ற முறை கிட்டத்தட்ட 10% 9.95%, அதாவது 10% வாக்குகள் இந்த தொகுதியில வாங்கியிருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் பாருங்க அப்படியே 1.16% தான் வாங்கியிருக்கிறாங்க. நடிகர் அப்படின்னும் போது வேற. ஆனா இங்க இந்த ஒரு மாநிலம் ரெண்டுமே இதுல பாருங்க வித்தியாசம் என்னன்னு பாருங்க, ரெண்டுமே நேஷனல் பார்ட்டி. அப்போ அந்த மாநிலத்தை விரும்பக்கூடிய கிட்டத்தட்ட 10% வாக்குகள் நாம் தமிழருக்கு இந்த மாவட்டத்திலே கிட்டத்தட்ட அதிகமான வாக்குகள் நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில பெற்றிருக்கு. இந்த குளச்சல் தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த முறையும் அதே தான், காங்கிரஸ் பிஜேபி தான் போட்டி போடுது. இதுல நீங்க தெரிஞ்சுன்னா டைரக்ட் ஃபைட் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி இந்த தொகுதியில. அந்த வகையில பாத்தீங்கன்னா சென்ற முறை 50% வாங்கிய திமுக 40%, 36 வாங்கிய அதிமுக 31%, நாம் தமிழர் கட்சி 10-24% வாக்குகளும், தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 5% வாக்குகளும் பெறும். இந்த தொகுதியில இந்த தடவையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிச்சயமா ஒரு 9% வாக்கு வித்தியாசத்தில் இந்த குளச்சல் தொகுதியை கைப்பற்றும்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பத்மநாபபுரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக டைரக்ட் ஃபைட்டு. இதுல நாம் தமிழர் கிட்டத்தட்ட 8% வாக்குகள் பெற்றிருக்கு. இதுவே பெரிய விஷயம் தான். இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்திருக்க தவிர நம்முடைய மக்கள் நீதி மையம் வரல. இது உங்களுடைய ஒரு ஒரு கால்குலேஷனுக்காக தான் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 52% வாக்குகளும், அதிமுக 36% வாக்குகளும், வித்தியாசம் மட்டும் 26,885. இந்த மனோ தங்கராஜ் என்ற இந்த தொகுதி இந்த வாட்டி அவர்கிட்ட இருந்து மாறிடுச்சு. அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள், ஏகப்பட்ட அவர் மேல ஒரு எதிர்ப்புகள் வந்து இருந்திருக்கு. நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. அந்த வகையில வந்து இந்த முறை அதே இடத்துல நம்மளுடைய செல்லசுவாமி அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காக வந்து அந்த இடம் மாறுது. ரமேஷ் பிஜேபி, கிருஷ்ணகுமார் மற்றும் சீலன் போட்டியிடும் இந்த பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை 52% வாங்கிய திமுக இந்த முறை 40ஆகவும், 36% வாங்கிய அதிமுக 31ஆகவும், 8% வாங்கிய நாம் தமிழர் 23. ரொம்ப இது கன்னியாகுமரியில அடிக்கடி அவங்க மீட்டிங் போட்டாங்க. அந்த கனிமலை கல்வி எல்லாம் பத்தி பேசி ரொம்ப வந்து ஒரு நல்ல பேர் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. அந்த வகையில ஒரு 23% வாக்குகள் நாம் தமிழர் கட்சியும், 6% வாக்குகள் வந்து தாவேகா மற்றும் இதர கட்சிகள் பெறும். இந்த பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9% வாக்கு வித்தியாசத்துல திமுக கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறும். அதுல எந்த மாற்றம் கூட, ஏன்னா பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து ஒரு ஒரு வித்தியாசமான தொகுதி, விலவன்கோடு. விலவன்கோடு வந்து ரொம்ப நீங்க அடிக்கடி இந்த 5 வருஷத்துல அடிக்கடி நீங்க கேள்விப்பட்ட ஒரு தொகுதியா இருக்கும். இடைத்தேர்தல் இப்ப நடந்தது. இங்க எம்எல்ஏவா இருந்தவங்க வந்து விஜயதாரணி ரொம்ப நீங்க அறிவு இந்த டிவி நிகழ்ச்சி எல்லாம் பாப்பீங்க. அவங்க வந்து காங்கிரஸ் சார்பா 2021 போட்டி போட்டு 52% வாக்குகளும், பாரதிய ஜனதா கட்சி ஜெயசீலன் அவர்கள் போட்டி போட்டு 35% வாக்குகளும், நாம் தமிழர் கிட்டத்தட்ட 7.32%. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம 2 கட்சியுமே இல்ல, ஒரு சாதா இண்டிபெண்டன்ட் 2.1. அது கீழே தான் வந்து நாம் தமிழர் மக்கள் நீதி மையமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இருந்த இந்த விலவன்கோடு தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த விஜயதாரணி அம்மா வந்து இந்த முறை வந்து காங்கிரஸ் வந்து அப்படியே வந்து பிஜேபியில கட்சி மாறி போட்டி போடுறாங்க. அங்க பிரவீன் அப்படின்ற காங்கிரஸ்காரும், இந்த மைக்கேல் குமார் மற்றும் மரிய ஸ்டெல்லா போட்டியிடும் இந்த விலவன்கோடு தொகுதியில் இந்த வாட்டி என்ன நடக்க போது, நம்முடைய விஜயதாரணி அம்மா வந்து ஜெயிக்க போறாங்களா, தொகுதி கட்சி மாறினாங்களா ஜெயிக்க போறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் சார்பில் இருக்கு. ஆனா இந்த முறை என்ன நடக்க போகுதுன்னா, திமுக இருந்து அந்த கூட்டணில இருந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு தனி பவர் இருக்கு விஜயதாரணி அம்மாக்கு அந்த தொகுதியில. அவங்களுடைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6-7% வாக்குகள் மிச்சம் வந்து ஆன்டி கமெண்ட்ஸ் இல்லாம அது மேலே வர 4-5% ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு திமுக குறையுது. சென்ற முறை 35% வாங்கிய அதிமுக 40, அதிமுக பிஜேபி இந்த 40% வாங்குறது. இது முக்கியமான காரணம் வந்து விஜயதாரணி அம்மா அங்க மாறுதால் தான். நாம் தமிழ் 7-15%, தாவேகா மற்றும் இதர கட்சி வந்து 2% வாக்குகள் பெறும். இந்த தொகுதியில இந்த முறை நடக்கும் தேர்தல்ல கண்டிப்பா திமுக காங்கிரஸ் வந்து ஒரு 3% வாக்குகள் அதிகமான வாக்குகளை வெற்றி பெற்றிருக்கணும். ஆனா விஜயதாரணி அப்படின்ற ஒரு ஆளால வந்து அது 3% வாக்குகளா வந்து குறைஞ்சாலும் அங்கே காங்கிரஸ் வந்து நிச்சயமாக வெற்றி பெறும். அடுத்து நம்ம பார்க்கறது கிள்ளியூர் தொகுதியில சென்ற முறை அதே மாதிரி வந்து காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் திமுக சார்பாக போட்டிட்ட காங்கிரஸ் 55,400 கிட்டத்தட்ட 60% வாக்குகளும், தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து 27% வாக்குகளும், நாம் தமிழர் கிட்டத்தட்ட 9% வாக்குகளும் அதுக்கு வாங்கி இருக்கக்கூடிய இந்த கிள்ளியூர் தொகுதியில இந்த முறை யார் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னா, ராஜேஷ்குமார், நிவின் சைமன், சபீர் மற்றும் ஹிம்லர் போட்டியிடும் இந்த கிள்ளியூர் தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல திமுக 60-48 ஆகும், 22-25 அதிமுக, 9-23% ஆகும், 4% தாவேகா மற்றும் இதர கட்சிகள் வந்து வாக்கெடுப்பாங்க. இந்த மாவட்டம் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டமா இருக்கு. காரணம் அவங்களுக்கு எதிர்ப்பா வந்து பெரிய, ஏன்னா ரொம்ப அங்க இருக்கிற எல்லாருமே படிச்சவங்க, பெரும்பாலும் லிட்ரஸி ரேட் வந்து ரொம்ப அதிகமான இருக்கிற ஒரு மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ அது அவங்களோட அதிகமான வாக்குகள் வந்து இங்க போகுது. சில வாக்குகள் தான் தாவேக்காக பிரியுது. இதன் மூலம் இருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து திமுக ஒரு 23% வாக்கு வித்தியாசம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு திமுகவுடைய ஒரு கோட்டையாக தான் இருக்கு. ஒரு சில 1-2 இடங்கள்ல வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் மீதமுள்ள அனைத்து தொகுதியிலும் வந்து திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும்.